வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஆந்திராவில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடா நகரம். குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் கழுத்தளவு தண்ணீரில் வெளியேறும் மக்கள். தெலுங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் ஊருக்குள் ஆறு போல பாய்ந்தோடும் வெள்ளம். செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சென்னையில் ஃபார்முலா 4 பந்தயத்தை காண குவிந்த ரசிகர்கள். ஓடுபாதையில் சீறி பாய்ந்த கார்களை கண்டு உற்சாகம். செங்கல்பட்டு, வந்தவாசி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. ராமநாதபுரத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. தகர கொட்டகை காற்றில் பறந்ததால் மக்கள் அச்சம். வால்பாறை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 3 தற்காலிக பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது. பாதிக்கப்பட்ட 6 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. கேரளாவை உலுக்கும் பாலியல் விவகாரம் தொடர்பாக மௌனம் கலைத்தார் மம்முட்டி. மலையாள திரையுலகில் அதிகார மையம் எதுவும் இல்லை என்றும் விளக்கம். மராட்டியத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம். மும்பையில் மகாவிசாக கூட்டணி கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவில் செயல்படும் ஓமியம் நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தொழில் தொடங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு அரசுமுறை சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தமானது. இதன் மூலம் புதிதாக 500 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமியம் நிறுவனமானது அமெரிக்கா, மெக்சிகோ, ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் முழுவதும் உலகளாவிய பசுமை ஹைட்ரஜன் திட்ட குழாய்களை அமைத்துள்ளது. இதனிடையே கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் சார்பில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கையால் இந்திய வம்சாவளியினர் உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில்
தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்கள் அமெரிக்காவில் பறந்து விரிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில் முதலீடுகளை ஈர்க்க வந்திருந்தாலும் இனிய இந்திய சொந்தங்களின் முகங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி கொள்வதாகவும் தெரிவித்தார். வால்பாறையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லூரி மாணவிகளுக்கு ஓராண்டுக்கு மேலாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்தவர்கள் சிக்கியது எப்படி? வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ் அனுப்புவது, தனியாக பார்க்கும்போது முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வது என கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கிய நபர்கள்தான் இவர்கள். கோவை மாவட்டம் வால்பாறையில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் சுமார் 250 மாணவிகள் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திற்கு ஒரு புகார் கடிதம் வந்துள்ளது. வால்பாறை அரசு கல்லூரி மாணவிகள் சார்பில் எந்த பெயரும் குறிப்பிடாமல் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தில் கல்லூரியில் தங்களுக்கு பேராசிரியர்களால் பாலியல் தொல்லை தரப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டை மாணவிகள் வைத்திருந்தனர். இதை பார்த்து அதிர்ந்து போன அதிகாரிகள் புகார் கடிதம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தருமாறு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து கோவை மாவட்ட சமூக நல அலுவலர் அம்பிகா, உயர்கல்வித்துறை இணை இயக்குநர் கலைச்செல்வி மற்றும் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த சேவை மையம் குழுவினர் கடந்த வெள்ளிக்கிழமை வால்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு விரைந்தனர். கல்லூரியில் படிக்கும் 252 மாணவிகளிடம் சுமார் 6 மணி நேரம் அவர்கள் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். இதில் 6 மாணவிகள் கூறிய அதிர்ச்சி தகவல்கள் கல்லூரியில் ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வந்த பாலியல் கொடுமைகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. பாதிக்கப்பட்ட 6 மாணவிகளுக்கும் அதே கல்லூரியில் தற்காலிக பேராசிரியர்களாக பணிபுரியும் சதீஷ்குமார், முரளிராஜ், ராஜபாண்டி மற்றும் லேப் டெக்னீஷியன் அன்பரசு ஆகிய 4 பேரும் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. மாணவிகள் தங்களது வாட்ஸ்அப்பில் வைக்கும் ஸ்டேட்டஸ்களுக்கு முறையற்ற பிக்சருடன் பதில் மெசேஜ் அனுப்புவது, தனியாக பார்க்கும்போது தவறாக நடக்க முயற்சிப்பது, ஆய்வகத்திற்கு வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தருவது என முறையற்ற செயலில் இவர்கள் 4 பேரும் ஈடுபட்டு வந்தது அம்பலமானது. இந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறைக்கு கோவை மாவட்ட சமூக நல ஆர்வலர் அம்பிகா புகார் அளித்தார். இதையடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. விசாரணைக்கு பின் தற்காலிக பேராசிரியர்களான சதீஷ்குமார், முரளிராஜ், லேப் டெக்னீஷியன் அன்பரசு ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் மற்றொரு தற்காலிக பேராசிரியரான ராஜபாண்டி தலைமறைவாக இருந்த நிலையில் அவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தது தனிப்படை போலீஸ். கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் மேலும் சில பேராசிரியர்களும் மாணவிகளிடம் அத்துமீறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டுவர போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
மாணவிகளை பாதுகாக்க வேண்டிய பேராசிரியர்களே மாணவிகளிடம் அத்துமீறியது வால்பாறை பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தின் கம்மம், ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் கொட்டித்தீர்க்கும் மிக கனமழையால் லட்சக்கணக்கான மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்கு மத்தியில் காட்டாறு போல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வங்காள விரிகுடா கடலின் மேற்கு மத்திய பகுதியில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் மட்டும் 52 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் கிருஷ்ணா நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. முன்னீரு நதியின் 2 கரைகளும் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. நகருக்குள் சுனாமி ஏற்பட்டதைப் போன்று காண்போரை மிரள வைக்கும் வகையில் காட்டாறு பாய்ந்ததால் கட்டடங்களின் மாடிகளில் ஏராளமானோர் சிக்கி தவித்தனர். கம்மம் மாவட்டத்தில் 110 கிராமங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அந்த கிராமங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்க சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் அசாம் மாநிலத்தில் இருந்து தலா 3 தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் களமிறங்கியுள்ளன. இதற்கிடையே மெஹபூபாபாத் மாவட்டத்தில் விமான நிலையத்தை நோக்கி காரில் விரைந்த தந்தையும் மகளும் சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த பெண் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளம் வேளாண் விஞ்ஞானி விருது பெற்ற டாக்டர் நுனாவத் அஸ்வினி என்பது தெரியவந்தது. தந்தையை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மெஹபூபாபாத் நகரில் 3 இடங்களில் தண்டவாளங்களை மழை வெள்ளம் அரித்துச் சென்றுவிட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கே. சமுத்திரம் ரயில் நிலையத்தில் வெள்ளத்தின் நடுவே சிக்கிய ரயில்களில் இருந்து பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மிக கனமழையால் ஹைதராபாத்தில் உள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பத் தொடங்கியுள்ளன. புளிச்சிந்தலா அணையில் இருந்து வினாடிக்கு 6,53,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதற்கிடையே தெலங்கானாவில் அதிலாபாத், நிசாமாபாத், கமாரெட்டி, மஹபூபாபாத், நாராயணப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் பாஜகவை பொறுத்தவரை ஒரு கார்ப்பரேட் கட்சியாகத்தான் செயல்படுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா பதிலளித்துள்ளார். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி எம்டி என்றால் பாஜகவும் கார்ப்பரேட் கட்சிதான் என்று அவர் கூறியுள்ளார். அவர் போனார், யார் அண்ணாமலை போனார் லண்டனுக்கு. இப்போ 5 பேர் வந்திருக்கிறாங்க. யார் வந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை, புரியுதுல்ல. நானும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனினா, அகில இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனினா பிஜேபி தான் மத்திய அரசை பொறுத்தவரை. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு இன்றைக்கி மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமித்தாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமித்தாலும் சரி. அதனால் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதிமுக எப்படி செயல்படுது? அப்போ நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா, எம்டியா ஏடிஎம்கேல? யோசிக்கணும்ல. ஏதோ வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் கட்சி துவங்கியவன். அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போஸ்ட் ராஜா பொசிஷன்லேயே இல்லை போல் இருக்குன்னு. கிடையாது. தொடர்ந்து 35 ஆண்டுகளாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவன். இப்போ நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக நேற்று வர இருந்திருக்கேன். இன்றைக்கி
கட்சியை வழிநடத்துகின்ற குழுவுக்கு கன்வீனர். அதனால் இங்கே ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் இல்லை. இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி ஆரம்பித்து இருந்துருக்கிறவன். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலையில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்துள்ளது. அப்போது ஒரு வீட்டின் முன்பு இருந்த தகர கொட்டகை காற்றில் பறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, ரங்கசமுத்திரம், சுப்புலாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. வெயின்பாக்கம், வல்லம், ஆலப்பாக்கம், ஆத்தூர், பரனூர், மஹிந்திரா சிட்டி, அஞ்சூர், செட்டிப்புண்ணியம், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சென்னாவரம், பிருதூர், பாதிரி, வெண்குன்றம், மும்முனி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஃபார்முலா கார் பந்தயம் தமிழ்நாட்டில் நடத்துவது பெருமை அளிப்பதாக சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் போட்டியை காண வந்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தொலைக்காட்சியில் பார்த்த கார் பந்தயத்தை நேரில் கண்டு ரசித்தது திகில் அனுபவத்தை அளிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ், பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, புது அனுபவம். இப்போ எங்கள் பேரண்ட்லாம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். தூக்கத்தை கலைச்சிக்கிட்டு பார்க்குது, அவ்வளோ ஜாலியாக. ரொம்ப த்ரில்டாக இருக்குது சார், ரொம்ப த்ரில்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்மளால் பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்தது. நல்லாவே நின்றுட்டாங்க. நாங்கள் பண்ண முடியும், பண்ணி காமிச்சிட்டோன்னு ஓட்டி காமிச்சிட்டாங்க. ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இந்த ரோட்டில் தான் நம்ம போயிருக்கோமான்ற மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேடெல்லாம் மேலே இது இல்லை, அது மாதிரி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி அப்கமிங் இயர்ஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். அதில் கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரியலி எக்ஸைட்டட். நம்ம தமிழ்நாடு கேபிட்டல் சென்னையில் ரேஸ் நடக்குது. நாட் ஓன்லி ஃபார் எவ்ரி சிங்கிள் தமிழன் பட் ஆல்சோ ஃபார் எவ்ரி சிங்கிள் இந்தியன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிரேட் மூமெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் நடக்கிறது, அது ஃபர்ஸ்ட் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் நடக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் ஒன். ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் ஃபார் இட். எவ்ரி F1 ரேஸ் என் கூட உட்காந்து பார்ப்பான் இவன் டிவியில், பட் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். இஸ் ஒன்லி 4. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கட்டும். பிற்காலத்தில் F1 கூப்பிட்டு போவேன், பட் நான் இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எனக்கு. இது நம்ம ஊருக்கு வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக F4 ஓகே, பட் மோர் அண்ட் மோர் நம்ம இந்த மாதிரி பண்ண வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் டைம் ரேஸ் பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் டிவியில் தான் ஃபார்முலா 1 பார்த்துருக்கேன். இப்போ F4 ரேஸு சென்னையில் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் லைவாக எந்த இதுவும் பார்த்தது கிடையாது. பைக் ரேஸ் வந்து கார் ரேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருக்குது. மராட்டிய மாநில பாஜக கூட்டணி அரசின் ஊழல் காரணமாகவே சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்ததாக கண்டனம் தெரிவித்து மும்பையில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மராட்டிய மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் 35 அடி உயர சிலை நிறுவப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி கடற்படை தினத்தில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இந்த சிலை கடந்த 26ஆம் தேதி பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்தது.
பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த சிலை 8 மாதங்களில் உடைந்து விழுந்ததற்கு மராட்டிய பாஜக கூட்டணி அரசின் ஊழலே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சிவாஜி சிலை உடைந்ததற்கு கண்டனம் தெரிவித்து சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள கூட்டணியான மகாவிகாஸ் அகாடி சார்பில் மும்பையில் போராட்டம் நடைபெற்றது. மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, சிவாஜி சிலை உடைந்ததற்காக மன்னிப்பு கேட்டதில் கூட பிரதமர் மோடியின் ஆணவம் வெளிப்பட்டதாக விமர்சித்தார். மராட்டிய பாஜக கூட்டணி அரசை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று எச்சரித்த உத்தவ் தாக்கரே, பாஜக அரசாங்கத்தை உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார். छत्रपती शिवाजी महाराज हे आज महाराष्ट्राला नव्हे तर जगाला संदेश देतात. छत्रपती शिवाजी महाराज की. இதனிடையே ஆளும் கூட்டணியில் உள்ள துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் முழுவதும் சிலை உடைப்பை கண்டித்து மௌன போராட்டத்தை நடத்தினர். சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக கூறி பாஜகவினரும் போட்டி போட்டு போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்துள்ள மாதாந்திர கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாட்டில் 67 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா, விக்கிரவாண்டி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பயணத்திற்கான சுங்க கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் விலையும் உயர்ந்திருக்குது. இங்கேருந்து நாங்கள் சென்னை போகிற மாதிரி தான் 3 டோல் தாண்டி போகணும். 3 டோலில் வந்து இப்போ ஒரு டோல்னா பரவாயில்ல, 3-4 டோல் தாண்டும் போது எங்களுக்கு அதுக்கான உயர்வு என்ன பண்ண முடியும்னு தெரியல. இது நாங்கள் இதுவுமே தவிர்த்து நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் பார்த்தாகணும். மக்கள் வந்து இதுக்கான காசு எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நாங்களே தான் வந்து டிரைவராக போட்டு எங்கள் இந்த டோல்கேட் பண்ணியை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதை என்னன்றதை ஒரு கண்டித்து எதனா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் பாஸ் பண்ணும்போது நைட்டு மிட் நைட்டில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்கள் கையில் பணமோ ஏற்றின்னு வர சூழ்நிலை வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு பிரச்சனைன்றதை விட நாங்கள் ஒரு ஊருக்கு ஒரு வாடகை ஏற்றுறோன்னா அதில் 10 ரூபாய் சேர்த்து கட்டினா பொதுமக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. சுங்க கட்டணம் உயர்வால் காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கனரக வாகனங்களில் சுங்க கட்டணம் உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாய பொருள் தாராள வெங்காய வண்டி ரெகுலராக நாங்கள் பரவ மார்க்கெட் வந்துக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா இப்படியே விலை ஏற்றிட்டே போகிறாங்க. அந்த அளவுக்கு ரோடு ஒன்றும் பெருசாக பராமரிப்பு இல்லை. ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் குண்டு மூலியமாக அப்படியே தான் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க டோல்கேட் மட்டும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. சுங்க கட்டணம் விலை உயர்வுக்கு இடையே தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அவற்றை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் திரையுலகில் பாலியல் தொல்லை தொடர்பாக மிக எளிதாக நடிகைகள் புகார் கூறுவதாக நடிகர் விஷால் தெரிவித்த கருத்துக்கு நடிகை ராதிகா சரத்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் அதான் சொல்கிறேனே, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலாக இருக்குது. ஈஸியாக வந்து யார் மேலே என் மேலே கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்னு, கரெக்டாக அது உண்மை தெரியணும். சரி, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் நடிகர் சங்கம். எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு வந்தது வந்து நாங்கள் வந்து அது டெஃபினட்டாக அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்கிறேன்னு, செருப்பால் அடிங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னான்னா செருப்பால் அடிங்க.
அவ்வளோதான். விஷால் சொல்றாரு, யார் வேணாலும் யார் பற்றி வேணாலும் பேசலாம். இட்ஸ் இன்சென்சிட்டிவ் கமெண்ட். ஏனென்றால் இன்னைக்கு பல பெண்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ யார் வேணாலும் யாரை சொல்றீங்க, உங்களை ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னனால நீங்கள் அந்த பதில் சொல்றீங்க. பட் அந்த பதவியில் இருந்து நீங்கள் அதை பேசக்கூடாது. பிகாஸ் அது தவறு. ஏன்னா பதவியில் இருந்து யார் வேணாலும் யாரை பற்றி பேசலாம்னா யாரை சொல்றீங்க? அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் பேசக்கூடாது. அது தவறு. இட் இஸ் wounding to all the women who are struggling. சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் வழக்கம் போல ஆடல் பாடல் என உற்சாகம் கரை புரண்டது. சென்னை வேளச்சேரியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில் 4வது வாரமாக இன்று மகிழ்ச்சி வீதி விழா களை கட்டியது. காலையிலேயே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இதில் உற்சாகமாக பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். வெயில் அடித்த போதும் அதனை பொருட்படுத்தாமல் அனைவரும் ஆடி பாடி மகிழ்ந்தனர். ஜென்ரலி ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்குள்ளே நம்ம இருந்துட்டு இருக்கோம். மிஞ்சி போனால் மாலு, தியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஓப்பன் ஸ்பேஸே நல்லா இருக்கு. ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம மார்னிங் எந்திரிக்கிறது இல்லை, சண்டே மார்னிங். இதுவே ஒரு நல்ல ஹேபிட் தான். வாக்கிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்காக இனிமேல் எல்லா வாரமும் வரலாம்ன்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடு. சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ ஒரு வைப்பை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எல்லாருமே நம்ம டான்ஸ் ஆடினா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட வரும், ஃபேமிலி கூட வரும். ஒரு பப்ளிக் கூட இவ்வளோ க்ரௌடில் ஆடுறது தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம். செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. எல்லாமே சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வைப் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி வைப்பா. குறிப்பாக சிறுவன் ஒருவன் தலை கோதும் இளங்காத்து பாடலுக்கு கண்களை மூடி தன்னை மறந்து நடனமாடிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் டேபிள் அண்ட் ஸ்டோரி என்ற குழுவினரின் முயற்சி அனைவரது வரவேற்பையும் பெற்றது. மனம் திறந்து பேச முடியாமல் தவிக்கும் பலருக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் அவர்களின் கதையை கேட்க இந்த குழு தனி அரங்கம் அமைத்திருந்தனர். நாங்கள் உங்கள் கதையை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு முறுக்கு என அவர்கள் பதாகைகளை ஏந்தி நிற்க பலர் தங்கள் கதையை கூறிவிட்டு சென்றனர். ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும், இல்லை ஃபேமிலி சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க ஆர் எனிபடி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கணும்னு ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் பேச வரேன், அவ்வளோதான். ஸோ நாங்கள் உங்கள் கதையை கேட்போம். ஆடல் பாடல் மட்டுமன்றி பலர் தங்களின் திறமையை காட்டுவதற்கான களமாகவும் இதனை பலர் பயன்படுத்திக் கொண்டனர். வாரம் முழுவதும் பரபரப்பாக இருக்கும் நிலையில் மனதை லகுவாக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருப்பதாக அனைவரும் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொடரும் கனமழையால் விஜயவாடா நகரமே தண்ணீரில் தத்தளிக்கிறது. குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கழுத்தளவு தண்ணீரில் வெளியேறி வருகின்றனர். ஆந்திராவில் சனிக்கிழமை தொடங்கி கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக விஜயவாடா நகரத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயவாடா நிர்வாகத்திற்கு உட்பட்ட அம்பாபுரம், நைனாவரம், நுன்னா, பத்தாபாடு என்ற கிராமங்கள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. மழைநீர் வீடுகளை நிரப்பி சாலைகளில் பாய்ந்தோடுகிறது. இதனால் செய்வதறியாது மக்கள் பெரும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் உள்ள 294 கிராமங்களில் இருந்து இதுவரை 13,227 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத மழையால் நல்கொண்டா மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் ராயனபாடு ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. ரயிலில் இருந்த பயணிகள் ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
விஜயவாடா காஜிப்பேட்டை மார்க்கத்தில் 24 ரயில்கள் நிறுத்தப்பட்டன. செகந்திராபாத், விஜயவாடா, குண்டூர் வழித்தடங்களில் பல வழித்தடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மழை தொடர்வதால் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் 20 ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் வேறு பாதைகளில் இயக்கப்படுகின்றன. ஆந்திராவில் சனிக்கிழமையன்று, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அத்துடன் ஆந்திராவின் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மலையாள சினிமா உலகையே உலுக்கியுள்ள ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக மோகன்லாலை தொடர்ந்து மூத்த நடிகர் மம்முட்டியும் மௌனத்தை கலைத்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள புகார்களை தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது நடிகைகள் அடுத்தடுத்து கூறிவரும் பாலியல் குற்றச்சாட்டுகளால் மலையாள திரையுலகமே நிலைகுலைந்து நிற்கிறது. இந்த சூழலில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாகவும் பாலியல் புகார்கள் குறித்தும் முகநூல் பதிவு மூலமாக மூத்த நடிகர் மம்முட்டி தனது மௌனத்தை கலைத்துள்ளார். மலையாள திரைத்துறையை 15 பேர் கொண்ட ஆண் அதிகார மையம் ஆளுகை செய்வதாக ஹேமா கமிட்டி கூறியிருப்பதை நடிகர் மம்முட்டி மறுத்துள்ளார். அதிகார மையம் நிலை நிற்பதற்கான தளம் சினிமா துறை அல்ல என்றும் மம்முட்டி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளை வரவேற்பதாக கூறியுள்ள அவர் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளும் வேற்றுமைகளை களைந்து ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய நேரம் இது என்று மம்முட்டி தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் தற்போது எழுந்துள்ள புகார்கள் குறித்து போலீசார் நேர்மையாக விசாரிக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தண்டனைக்கான தீர்ப்பை நீதிமன்றம் அளிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ள மம்முட்டி, நடிகர் சங்க நிர்வாகிகள் இந்த விவகாரம் குறித்து முதலில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற விதியாலேயே தாம் இதுவரை விளக்கம் அளிக்காமல் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். குப்பை அகற்றுபவரின் மகனும் அவரது தலைமுறையும் வாழ்நாள் முழுவதும் அதே வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பதே பாஜகவின் மனோபாவம் என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம் செய்துள்ளார். மாநில அளவிலான சாதிவாரி ஆய்வை நடத்திய பீகார் அரசு இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை 65% உயர்த்தியது. ஆனால் அதனை நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்துவிட்டது. தேசிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று ஒன்றிய அரசு மறைமுகமாக கூறி வரும் நிலையில் ஒன்றிய மாநில அரசுகளை கண்டித்து மாநிலம் தழுவிய ஒருநாள் தர்ணா போராட்டத்தை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நடத்தியது. ஒன்றிய அரசு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், 65% இடஒதுக்கீட்டை அங்கீகரித்து 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாட்னாவில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். குப்பை சேகரிப்பவனின் மகனும் அவரது தலைமுறையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சாக்கடையை மட்டுமே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என தேஜஸ்வி சாடினார். பிச்சை எடுப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் மனோபாவம் என்றும் விமர்சித்தார். कि कचरा धोने वाला जिस समाज में आता है जिंदगी भर उसके आने वाली पीढ़ी नाला साफ करे, कचरा धोए। रिक्शा चलाने वाले का बेटा जिंदगी भर उसकी आने वाली पीढ़ी रिक्शा चलाने का काम करे। जो भूमिहीन है उसको जमीन न दो, जो भिखारी है उसको जिंदगी भर भिखारी बना करके रखो। यही भाजपा की असल मानसिकता है. இன்றும் கூட சமூகத்தில் சாதிய பாகுபாடுகள் நிகழ்த்தப்படுவதை நாம் பார்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய தேஜஸ்வி, பலதரப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களின் நிலவரம் என்ன என்பதை கண்டறிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்று உறுதி அளித்த நிதிஷ்குமாரை விமர்சித்த தேஜஸ்வி யாதவ் இன்னும் சிறப்பு அந்தஸ்தை ஏன் பெற்றுத்தரவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் 3 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார்.
பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டுள்ள படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். இதையடுத்து இந்த ரயில் பெட்டிகளின் சிறப்பம்சங்கள் பற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 800 முதல் 1200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக 16 பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. ரயில் பெட்டிக்குள் சீரான ஆக்ஸிஜன் அளவு இருப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் வைரஸ் பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாடியுலர் உணவகம், சிறப்பான படுக்கை வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வசதி, வெளிப்புற தானியங்கி கதவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணிகளின் வசதிக்காக வெந்நீர் வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் தொலைவில் இருந்து இயக்கப்படும் தீத்தடுப்பு கதவுகள், மொபைல் போன் சர்ஜிங் வசதி மற்றும் ஏராளமான வசதிகள் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டியில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.